முறை தவிர்ப்பு யாருக்கும் நான் தீங்கிழைக்கவில்லை. ஆனால் என்னால் பலரது வாழ்க்கை அழிந்துள்ளது. அரசுகள் சீரழிந்திருந்தன. நோய்கள் தீவிரமடைந்துள்ளன. நான் யாரையும் தாக்கவும் இல்லை, கடுமையாக பேசவும் இல்லை. ஆனால் என்னால் பல குடும்பங்கள் சிதைத்து விட்டன. நட்புகள் உடைந்து விட்டன. குழந்தைகளின் கூதுகுலம் மறைந்து விட்டது. மனைவியர் மனம் கசந்து கண்ணீர் விட்டனர். சகோதரர்களும் சகோதரிகளும் பிரிந்தனர். பெற்றோர் மனமடைந்து கல்லறைக்கு சென்று விட்டனர். நான் ஒருவருக்கும் தவறிழைக்கவில்லை. ஆனால் என்னால் திறமைகள் தோற்றுவிட்டன. மரியாதையும் அன்பும் மறைந்து விட்டன. வெற்றி இழப்பையும் மகிழ்ச்சி துயரத்தையும் தந்து விட்டன. நான் யார் தெரியுமா? என்னுடைய பெயர் கேட்டாலே நீங்கள் நடுங்கிக் கொள்வீர்கள். நான் ஆற்றல் மிக்கவர்களை விடவும் அதிக ஆற்றல் மிக்கவன். சிறப்பு வாய்ந்தவர்கள் காட்டிலும் அதிக சிறப்பு உடையவன். வல்லமை மிக்கவர்களிடமும் அதிக வல்லமை படைத்தவன். எனது பெயர் அலட்சியம். இது அற்புதமான ஒரு பதிவை படித்திலிருந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசையில் பகிர்ந்திருக்கின்றேன். தி ஹிந்து என்ற நாளில் வந்த இந்த வரிகள் அலட்சியம் ஒரு மனிதனை எவ்வளவு அலங்கோலமாக சித்தரிக்கும் என்பதற்காக தான் இது பதிவிட்டிருக்கின்றேன். எந்த ஒரு செயலிலும் அலட்சியம் இல்லாமல் நம் சிறப்பாக செய்தால் இந்த தவறுகளிலிருந்து மீட்டு சந்தோஷமான வாழ்க்கை நடத்தலாம். அலட்சியம் கொண்டால் மேற்கொண்ட அத்தனையும் நம்மளை மனமுடைத்து செய்து வைத்துவிடும். எனவே அலட்சியத்தோடு இல்லாமல் அதை விழிப்புணர்வோடு செய்யக்கூடிய ஆற்றல் தான் செய்ய வேண்டும். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.